ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரத்துக்கு வீக்கெண்டுக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்து ரெடி ஆகிடுது. அது யாரெல்லாம் வந்து சேவ் ஆயிருக்காங்க, யாரெல்லாம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் நடந்த வீக்கெண்ட் டாஸ்கில் ரெட்ரோ சினிமா அண்ட் மாடர்ன் சினிமா 2 பேரும் விளையாண்டாங்க. அதில் ரெட்ரோ சினிமா வின் பண்ணி வீட்டுத்தலை, அதாவது கேப்டன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அந்த 8 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன். அவர் தான் இந்த வாரத்துக்கான எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுனால மொத்தமாக 7 பேர் தான் விளையாட போகிறாங்க. யாருன்னா திவ்யா, அரோரா, சுபிக்ஷா, விக்ரம், அமித் அவர்கள், கனி, கடைசியாக 7வது ஆதிரை. இவங்க 7 பேர் தான் இந்த வாரத்துக்கான தலை போட்டியில் இவங்க பங்களிக்க போகிறாங்க. பிரஜன் எவிக்ட் ஆனதுனால கேப்டன்ஷிப் போட்டியில் பங்களிக்க முடியாது. இதோட அவர் 2 குழந்தையை கூட்டிக்கிட்டு ஃப்ரீஸ் டாஸ்க் விளையாட வருவார். அப்போ நம்ம அவரை பார்த்துக்கலாம். இப்போ இந்த 7 பேர் தலை போட்டிக்கான போட்டியில் விளையாட போகிறாங்க. இதில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நாம் யோசிச்சு பார்த்தா இந்த வாரத்துக்கான கேப்டனுக்கு அதிக சுமை இருக்கு. வீட்டை அமைதியாக கொண்டு போகணும் இந்த வாரம். போன வாரம் பிக் பாஸே கோவப்பட்டு அவ்வளோ திட்டுனாரு ஹவுஸ்மேட்டை. அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு யார் அந்த கேப்டன்ஷிப்பை வழி நடத்துவா நல்லான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 பேரை நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்டு சுபிக்ஷா. இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு எல்லாருமே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து ஒழுங்காக வழி நடத்துவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். விக்ரம் தலையாயிட்டார்னா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா இவங்க 3 பேரும் கண்டிப்பாக வந்து விக்ரமை வம்புக்கு இழுப்பாங்க. அவங்க அப்படி வம்புக்கு இழுக்கிறதுனால விக்ரமுக்கு வெளியே பெரிய ஆதரவாக கிடைக்கும். இப்படிதான் விக்ரமுக்கு வெளியில பயங்கரமான ஆதரவு கிடைக்குது. அடுத்து சுபிக்ஷா கேப்டன் ஆயிட்டாங்கன்னு ஒரு செய்தி வேற பரவலா பரவிட்டு இருக்கு. சுபிக்ஷா ஏற்கனவே ஒரு வாட்டி வீட்டுத்தலை போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அதுல அவங்க வெற்றி காணல. அதனால இந்த வாட்டி சுபிக்ஷாவுக்கு ஏத்த மாதிரி போட்டியை வந்து அமைத்து வச்சிருக்கதா வந்து கேள்விப்பட்டோம். அவங்க இந்த வாரம் கேப்டன் ஆயிட்டாங்கன்னா அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் வந்துடும். அந்த ஃபேமிலி ஃப்ரீ டாஸ்க்ல அந்த ஃபேமிலி வரணும்ட்டு விஜய் டிவி எதிர்பார்க்குறாங்க. அந்த ஃபேமிலி ஃப்ரீ டாஸ்க்குக்காகவே சுபிக்ஷாவை இவ்வளோ நாள் காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க விஜய் டிவி டீம். அவங்களுக்கு முக்கியம் டிஆர்பி ரேட் இல்லை. ஃபேமிலி ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சும்மா டிஆர்பி ரேட் எகுரும் இல்லை. சாண்ட்ரா 2 குழந்தைங்களோட அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கொஞ்சி விளையாடிட்டாங்கன்னா டிஆர்பி ரேட் எங்கேயோ போகும். அதுக்காக சாண்ட்ராவையும் தூக்க மாட்டாங்க. சுபிக்ஷாவும் ஃபேமிலியும் வரணும். அதுக்காக சுபிக்ஷாவும் தூக்க மாட்டாங்க. அடுத்து வியானா ஃபேமிலியும் வரணும். வந்து வியானாவை கண்டபடி திட்டணும். ஏண்டி உனக்கு இந்த லவ், இந்த எஃப்ஜே கூடலாம் சேராத அப்படின்னு சொல்லி அவங்க திட்டணும். எஃப்ஜேயும் திட்டணும்ட்டு விஜய் டிவி டீம் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் வந்து நல்ல டிஆர்பி ரேட் ஏறும். அதனால வியானாவையும் வந்து அனுப்ப மாட்டாங்க. இந்த ஃபேமிலி ரவுண்டு முடியட்டுமே. அடுத்து பாருங்க, மிட் எவிக்ஷன், டே எவிக்ஷன் அப்படி இப்படின்னு ஒரு 3 பேரை ஒரே வாரத்தில் தூக்குவாங்க. அடுத்து விக்ரம் கேப்டன் ஆயிட்டாருன்னு ஒரு செய்தி பரவலாக பரவிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் வந்து தலையாயிட்டாருன்னா இந்த வீட்டை ஒரு மாதிரி அழகாக கொண்டு போயிடுவாரு. எல்லாரையும் ஒரு மாதிரி அன்பா பேசி தன் பக்கம் இழுத்துருவாரு விக்ரம். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டை கொஞ்சம் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. அவருக்கு ஆவாத ஜீவன் வீட்டுல யாருன்னு பாத்தீங்கன்னா பாருவும் சாண்ட்ராவும் தான். இவங்க 2 பேர் தான் விக்ரம வம்புக்கு இழுப்பாங்க. அந்த வம்புல மாட்டாம விக்ரம் தப்பிச்சிட்டாருன்னா வார இறுதியில விஜய் சேதுபதி கிட்ட செம்ம ரோஸ்டிங் வாங்க மாட்டாரு, தப்பிச்சிடுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்டா நம்ம பார்வதி தொடர்ந்து வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த வாரம் அவங்க நாமினேஷன் லிஸ்ட்ல வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள். கானா வினோத் ஃபேன்ஸ் எல்லாமே ரெடியா இருங்க அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு. ஸோ இந்த முறையும் கானா வினோத் அவர்கள் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள். இவங்களையும் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல தூக்கி போட்டாங்க. ஸோ சாண்ட்ராவும் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வியானா அவர்கள். அவங்களையும் நாமினேஷன் லிஸ்ட்ல போட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே, ஆதிரை இவங்க 2 பேரும் சேர்ந்து வச்சு செஞ்சிட்டாங்க வியானாவை. போன வாரம் தப்பிட்டு இருந்தாங்க வியானா. இந்த வாரம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல மாட்டிக்கினாங்க. கண்டிப்பா இவங்க எவிக்ட் ஆகி போயிடுவாங்களே இந்த வாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்கும் இவங்க இருப்பாங்க. இவங்க ஃபேமிலி வந்து நம்ம எஃப்ஜேவை திட்டுற வரைக்கும் வியானாவை வச்சிருப்பாங்க. அடுத்து யார் பார்த்தீங்கன்னா சபரிநாதன் தான். போன வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து தப்பிச்ச சபரிநாதன் இந்த வாட்டி நாமினேஷன் லிஸ்ட்ல மாட்டிக்கினாரு. சபரிலாம் எவிக்ட் ஆகி அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால இவரெல்லாம் வந்து இன்னொரு 3 வாரத்துக்கு இவரெல்லாம் அசைக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காமு மாமா.
இவரும் நாமினேஷன் லிஸ்ட்டில் மாட்டிக்கினாரு. ஆனால் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக காமு மாமா, வினோத், பார்வதி இவங்க 3 பேருக்கு தான் வந்து ஓட்டிங் லிஸ்ட் காம்படிஷனு. யார் வந்து அதிக இடத்துல வருவாங்கன்னு முதல் 3 பிளேஸில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க தான் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள தான் போட்டி நடக்கும். அடுத்து கடைசியாக ரம்யா அவர்கள், இவங்களும் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. என்னத்த சொல்ல இவங்களை பற்றி, இவங்களை ஏன் தான் அப்படி காப்பாற்றிக்கினே வருதுன்னு தெரியல விஜய் டிவி. இந்த வாரம் எப்படியும் இவங்க தப்பிக்க முடியாது, எப்படியும் விஜய் டிவி காவு வாங்கிடும். ஆனால் அதுக்குன்னு ஏதாவது ஒரு நாமினேஷன் பாஸை கொடுத்து இவங்கள சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணுவாங்க நம்ம விஜய் டிவி டீமு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 பேர் இருக்கிறாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன். ஐயோ டபுள் எவிக்ஷனா டைட்டாக இருக்குதே, யாரெல்லாம் வெளியே போவாங்க அப்படின்னு பார்த்தா ரம்யா வந்து கன்ஃபார்மாக வெளியே போயிடுவாங்க. இன்னொரு டிக்கெட் யாருன்னு தெரியல. ஐயோ நம்ம எஃப்ஜேவை மறந்துட்டுமே. அவரும் நாமினேஷன் லிஸ்ட்டில் தான் இருக்காரு. அவரும் இந்த வாட்டி நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாரு. இவர் வந்து இந்த வாரத்துக்கும் அடுத்த வாரமும் போக மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேணா ஃப்ரீஸ் டாஸ்கில் இருக்கிற வரைக்கும் இவரும் இருக்கணும். அவங்க ஃபேமிலிலாம் வந்து இவரை திட்டணும்ல, அப்புறம் இவர் இருந்தாகணும்ல, அதனால் இவர் தூக்க மாட்டாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க யாராருன்னு திருப்பியும் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? கானா வினோத், பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா, வியனா, எஃப்ஜே, ரம்யா, சபரி இவங்க 8 பேர் தான் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. இதில் யார் வருவாங்கன்னு மக்களே நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.